ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவரோட பர்த்டே வந்து ஏப்ரல் 29 முடிஞ்சிருச்சு. நான் ஷார்ட்ஸ் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து அந்த பர்த்டே அன்னைக்கு எடுத்த விலாக் அண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து பர்த்டேக்கு ஃபஸ்ட் டேவே இந்த மாதிரி உட்காந்து கொஞ்சம் பட்டாசுலாம் போட்டுட்டு இருந்தவங்க. அதை உட்காந்து பையன் பார்த்துட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு அதை பார்த்து பயமாயிருச்சு. தீபாவளி அப்போ அவர் வந்து 6 மந்த் பேபியாக இருந்தார். அப்போ வந்து அவருக்கு நாங்கள் பட்டாசுலாம் போடலை. இந்த டைம் வந்து பர்த்டேக்கு போடுவோம் அப்படின்னு வச்சுருந்தோம். இப்போ வந்து நான் அப்புறம் பிடிச்சி தம்பியோட வச்சு விளையாண்டேன். அதுக்கப்புறம் தம்பி வந்து ரொம்ப குஷி ஆகிட்டார். அவ்வளோதாங்க. மொதல் நாள் நைட்டே நாங்கள் வந்து பட்டாசு அப்புறம் இந்த இது என்னது புஸ்வானம் அது எல்லாமே போட்டுட்டோங்க. அவ்வளோதான். அப்புறம் நைட் தூங்க போயாச்சு. அப்புறம் 12 o'clock ஆயிடுச்சு. இப்போ தம்பி வந்து நல்லா தூங்கிக்கு இருந்தார். அப்படியே தூக்கத்தில் அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எங்கள் அம்மா அழகான ரங்கோலி வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பர்த்டே பாய்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை சாம்பார். அவருக்கு வந்து அந்த டைமில் தோசை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ அவருக்கு தோசை பிடிக்காமல் போயிடுச்சு. இதுதான் அவரோட மார்னிங் காஸ்டியூம். வந்து இந்த கோட் சூட் தாங்க போட்டிருந்தோம். நாங்கள் வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு பூஜை பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். பர்த்டே அன்னைக்கு பைக்லேயே போயிட்டோம். தம்பிக்கு வந்து பைக்கில் போகிறது ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இந்த மாதிரி அவங்க அப்பாவை பிடிச்சிக்குருவார். சுற்றி வேடிக்கை பார்த்துட்டே வருவார். உட்கார வச்சனாலும் அவருக்கு வந்து பிடிக்காது, நின்றுட்டே தான் வருவார். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலூரில் இருக்க காஞ்சிபுரம் கோவிலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். அங்கே முதல்ல போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு அங்கே போயிட்டு வெளியிலே மாலைலாம் விற்பாங்கங்க. அவங்கக்கிட்ட மாலை வாங்கிக்கிட்டு சாமி கும்பிட உள்ளே போயாச்சு. நம்ம கடை வச்சுருக்கோம்ல, அது வந்து நம்ம பேங்க் ரோட்டில் தான் கடை வச்சுருக்கோம். நம்ம கடைக்கு பின்னாடியே தான் இந்த கோவில். என் ஹஸ்பண்ட் வந்து டெய்லி கடைக்கு போயிட்டு மார்னிங் ஈவினிங் போய் இந்த கோயிலுக்கு போகாமல் வரமாட்டாங்க. காலைல கடை திறந்தோடனே அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி கடை மூடும் போதும் அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க. அதனால் தம்பியை கூட்டிகிட்டு போய் அங்கே முதல்ல சாமி கும்பிட்ருவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்டுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் மாலை வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் 2 கோவிலுக்கு போக வேண்டியிருந்துச்சு. அதுக்கும் சேர்த்தே மாலை வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. நேராக எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அட்டைப்பட்டியில் தான் எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து இருக்குது. அங்கே வந்தாச்சு. அது வந்து வெளியில் இந்த குதிரைக்கு பக்கத்தில் விநாயகர் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் எப்போயுமே மாலை வாங்கிட்டு வந்து போடுவாங்க. கரெக்டாக நாங்கள் போகிறத பூஜையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்றைக்கி வந்துட்டு புதன்கிழமை, அதனால் அவ்வளோவா கோவில் இது கூட்டம் இல்லாமல் இருந்துச்சுங்க. பூஜை அப்போ தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் நேராக நாங்கள் போயிட்டு எங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் பொருளாக எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் சாமி கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் வந்து பூசாரி வந்து சுற்றி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அது வரையே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பூசாரி வந்து வந்துட்டாங்கங்க. அவங்க உள்ளேருந்து தாம்பாளம் எடுத்து கொடுப்பாங்க. அது வந்து நம்ம வந்து அர்ச்சனை கொண்டுட்டு போன ஜாமான்லாம் வந்து கொடுக்கணும். இந்த வாழைப்பழம் வந்து எங்கள் மடத்தில் காய்ச்சிருந்துச்சுங்க. அந்த மடத்துலேருந்து கொண்டு வந்த வாழைப்பழம் பழுக்க வச்சு நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்புறம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து நான் பொருளாக வாங்கிட்டு போயிருந்தேன். அதை எடுத்து வச்சுட்டு மாலையும் பெரிய மாலை வந்து வாங்கியிருந்தாங்க இங்கே சாமி கொடுக்குறதுக்காக. அந்த மாலையும் அதை வந்து எடுத்து வச்சாச்சுங்க. ஃப்ரைடே போல் வந்தோன்னா கோவில் எப்போவுமே கூட்டமாக இருக்கும். கொஞ்சம் ஆளுங்கள்லாம் வந்துட்டுருப்பாங்க. அன்றைக்கி வந்துட்டு புதன்கிழமைன்றனால அவ்வளோவா யாருமே வரலைங்க. ஒரு 4-5 பேர் மட்டும் இருந்தாங்க. அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக கொடுத்துட்டோம். அப்புறம் நாங்கள் கொடுத்த மாலை எக்ஸ்ட்ரா 2 மாலையை கொடுத்துருந்தோம். நடுவில் இருக்க சாமி ஐயனாருக்கும் அப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்க சாமிக்கு வந்து மாலை போட்டுட்டு நல்லபடியாக வந்து அர்ச்சனை பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. தம்பி வந்து இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அவருக்கு வந்து 1 year ஆகி அவருக்கு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறேன். என்னால் வந்துட்டு நம்பவே முடியலைங்க. இப்போ தான் ஒரு குட்டி பையனாக வந்து பிறந்து வந்து கையில் கொடுத்தா மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்துருச்சு. எனக்கு வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாமே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அதுக்குள்ளே வளர்ந்துட்டாரே அப்படின்னு. பரவாயில்ல, இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தானே ஆகணும். அப்புறம் அதே மாதிரி நாங்கள் எப்போ கோவிலுக்கு வந்த தம்பியை கூட்டிகிட்டு வந்தோம்னாலும் தம்பி வந்து உள்ளே சாமிக்கிட்ட கூட்டிகிட்டு போய் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் சாமி கழுத்தில் இருக்க மாலையை தம்பிக்கு போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவர் வந்து உட்கார வச்சு அழகாக ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்து வந்து நாங்கள் எங்கள் மடத்துக்கு தான் வந்துட்டோம். இந்த வாழைப்பழம் கூட எங்கள் மடத்தில் இருந்து கொண்டு வந்தோன்னு சொன்னேன்ல, இது தாங்க எங்கள் மடம். எங்கள் மடம் வந்து கும்பாபிஷேகம் வந்து வரப்போகுது. இன்னும் ஒரு 1 monthல இருக்குது. நான் அந்த வீடியோஸும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வாழை மரத்துலேருந்து ஏதோ ஒரு வாழை மரத்துலேருந்து தான் வெட்டிட்டு வந்திருப்பாங்க போல். அந்த வாழைப்பழம் தாங்க அது. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே எங்கள் மடத்தில் இருக்க சாமிக்கு வந்து
மாலை வாங்கிக்கிட்டு வந்திருந்தோம். அங்கேயும் போய் மாலை போட்டுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தவங்க. ஒரு ஆஃப்டர்நூன் வரையும் இங்கே தான் இருந்தோம். இங்கே வந்து ரொம்ப காமாக இருக்கும். இது சுற்றி வயலாக இருக்குமா, அதனால் எந்த ஒரு சவுண்டுமே இருக்காது, ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்போ வந்து கோவில் வேலை நடந்துகிட்டு இருக்கனால சாமியை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்துட்டு கோவில் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்கங்க. தம்பிக்கு வந்து அப்புறம் வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த புர்கா டைப்பில் இருக்க ஒரு கேப் வச்சது வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அவருக்கு வந்து அதை போட்டு தான் கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து டெக்கரேஷனுக்கு வந்து சொல்லுவோம் தான் நினச்சோம். அப்புறம் வந்து ஆளுங்க யாரும் நாங்கள் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணலைங்க. நாங்கள் மட்டுமே ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி அவங்க மட்டும்தான் கூப்பிட்ருந்தோம். அதனால் சரி நம்மளே வந்துட்டு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். தம்பிக்கு வந்து ட்ரெஸ் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் தாங்க போட்டிருந்தோம். அதுக்காக நான் பிளாக் தீமுக்காக இந்த பிளாக் கலர் பலூனும் அதுக்கப்புறம் கோல்டு கலர் பலூனும் வாங்கியிருந்தேன். ஒரு பேக்கெட்டில் வந்து 15 பலூன்ஸ் வந்து இருந்துச்சு. நான் வந்து ஒரு 200 பலூன்ஸ் கிட்ட வாங்கி எல்லாத்தையுமே ஒரே கவரில் வந்து போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து டுட்டோரியல்ஸ் பார்த்து இந்த மாதிரி எப்படி வந்து பர்த்டேக்கு ஆர்ச் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு நிறையா வந்து லேர்ன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பர்த்டே ஸ்டாண்டு வந்துட்டு நான் மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நல்ல குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி இந்த பலூனை வந்து கிட்ட வந்துட்டு என்னால் வந்து கட்ட முடியலை. கொஞ்சம் கேப் வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளோவா ப்ரொஃபஷ்னலாக இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பையனுக்கு நம்மளே வந்து பண்ணுறது ரொம்ப அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு வந்து என் தம்பி வந்து ஹெல்ப் பண்ணான். அவன் வந்து பலூன்லாம் எல்லாமே நல்லா ஊதி அது எல்லாமே கட்டி இந்த மாதிரி கொடுத்துட்டாரு. நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை வந்து ஸ்டாண்டில் வந்து வச்சு டை பண்ணேன். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் போக போக வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறனால இந்தளவுக்கு வந்ததே ரொம்ப பெருசு அப்படின்னு என்னை நானே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் இதை விட பெட்டராக வந்து நம்ம செய்வோம். இவ்வளோ பலூனுமே நான் வந்து ரொம்ப ஈஸியாக டைப் பண்ணிட்டேன். இந்த மேலே இருக்க பலூன் வந்து எனக்கு டைப் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் இங்கிட்டு திருப்பி பார்க்குறேன், அது வந்து டைட் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் இங்கிட்டு திருப்பி பார்க்குறேன், டைட் ஆக மாட்டேங்குது. அந்த பலூன் வேறு உடஞ்சிருமோன்னு வேறு பயமாக வேறு இருக்குது. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இது பண்ணி ஒரு வழியாக வந்து அதை கட்டி முடிச்சாச்சுங்க. கடைசியாக ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் வந்துருந்துச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நானே பண்ண டெக்கரேஷன் வந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வந்து வெல்கம் பண்ணியிருந்தோம்ல, அதுக்காக அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு போயாச்சு. பிரியாணியே வாங்கிட்டுருவோம் அப்படின்னு பிரியாணி வாங்கிட்டோம். நாங்கள் இங்கே மேலூரில் வந்து சுவை பிரியாணி அதுதாங்க வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி தம்பிக்கு மொட்டை போடுற ஃபங்க்ஷனுக்கும் இவங்கக்கிட்ட இருந்து தான் நாங்கள் சாப்பாடு வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் அகைன் நம்ம அவங்கக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் டெக்கரேஷனுமே இவ்வளோதாங்க. ரொம்ப அவ்வளோவா யாருக்கும் சொல்லாததுனால நாங்கள் கொஞ்சம் மினிமலாகவே டெக்கரேட் வந்து பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் எனக்கு வந்து நானே பண்ணது என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். அந்த வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேக் வந்துட்டு இங்கே மேலூரில் ரேஷ்மி கேக் ஷாப்பில் தான் நாங்கள் எப்போயுமே வந்து கேக் வாங்குவோம். ஒரு பாஸ்ட்டு 4 இயர்ஸ் கிட்ட நாங்கள் இங்கே தான் 4-5 இயர்ஸ் கிட்ட நாங்கள் இங்கே தாங்க வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து நான் இந்த கேக் மாடல் தான் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப இந்த ஃபாண்டன்ட் அதெல்லாம் வைக்க வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓரளவுக்கு மினிமலாக இந்தளவுக்கு தானே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் ரெஃபரன்ஸ் பிக் வந்து அனுப்பியிருந்தேன். அவங்க அதே மாதிரி ரெப்ளிகா எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த மேலே வைக்கிற க்ரௌன் மட்டும் என்னை வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் நான் வந்து லோக்கல் ஷாப்பில் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். அப்புறம் சாக்லேட் அவ்வளோதான் பர்த்டேக்கு இந்தளவுக்கு தான் பண்ணியிருந்தோம். அப்புறம் கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகியாச்சுங்க. இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் வந்து. இந்த அவுட்ஃபிட் வந்து ஆல்ரெடி எடுத்து ஒரு 8 to 9 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து சென்னை போயிருக்கையில் எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது காஸ்ட் அரௌண்ட் 5000 வந்துச்சுங்க. ஆனால் இது கொஞ்சம் என்னை விட என் சைஸோட பெருசாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை கொண்டு வரதுக்கு அதுக்கு ஒரு 700 கிட்ட வந்து செலவானதான் மிச்சம். இது வந்து ஓப்பன் கோட் டைப் மாதிரிங்க. எனக்கு வந்து அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தனால நான் வந்து அதை பின் பண்ணிக்கிட்டேன். அதனால் அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு சல்வார் ஷூட் மாதிரி வந்து தெரியுது ஃபுல்லாக கவர் ஆகி. ஆனால் இது நம்ம வந்து முன்னாடி வந்து அந்த மேல் ஓவர் கோட் வந்து நம்ம ஓப்பனில் விடணும். அதுக்கப்புறம் தம்பியோட ட்ரெஸ் பார்த்திங்களா, அவரோடது பிளாக் கலர் சொன்னேன்ல, இது வந்து நாங்கள் இங்கே வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளாக் கலர் வந்து ரொம்ப கிளாஸியாக இருந்தார் சார் வந்து.
அப்புறம் நான் வந்து இந்த கேண்டில்ஸ் வந்து இந்த கேண்டில்ஸ் தான் வேணும் அப்படின்னு ஆல்ரெடி வந்து கேக் ஷாப்பில் வந்து சொல்லி வச்சு அவங்க எங்களுக்காக வந்து வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணியாச்சு. 1 வயசு ஆகிட்டாரு நம்ம வீட்டு குட்டியாள் வந்து. 1 வயசு அவருக்கு. இன்னுமே என்னால் வந்து நம்பவே முடியல அவருக்கு வந்து 1 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு. பார்த்திங்களா, அவர் வந்து கேக் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும் போல இருக்குங்க. அதுவும் இல்லாமல் வந்தவங்க எல்லாருமே கேக் வந்து அவருக்கு வந்து ஊட்டி விட்டாங்களாம். அவருக்கு அதில் ஒரே ஜாலி. அப்பா இன்றைக்கி என்னடா நம்மளுக்கு நிறையா ஸ்வீட் தராங்களே அப்படின்னு. நான் அவருக்கு யூஸ்வலாகவே அவ்வளோவா ஸ்வீட்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேன். இன்னும் அவருக்கு நாங்கள் அவ்வளோவா ஸ்வீட்ஸ் வந்து நாங்கள் எதுவுமே பழக்கலை. இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கவும் அவருக்கு வந்து ரொம்ப ஜாலியாகிடுச்சுங்க. என் ஹஸ்பண்டோட கோட் வந்து உங்களுக்கு நான் சொல்லலை. இந்த கோட் வந்து எங்கள் மேரேஜுக்காக நாங்கள் வந்து வாங்கியிருந்ததுங்க. ஆனால் இவங்க வந்து அந்த ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அப்படியே பத்திரமாவே நான் வச்சுருந்தேன். சரி, அதையே நம்ம வேஸ்ட் பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தம்பியோட பர்த்டேக்கு வந்து இந்த அவுட்ஃபிட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோங்க. எனக்கு வந்து இந்த கப்புள் ட்ரெஸ் ஒரே மாதிரி ஃபேமிலி காம்போ ட்ரெஸ் அந்த மாதிரி போடுவோம் பார்த்தேன். அது ரொம்ப யூஸ்வலாக மேக்ஸிமம் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. அதையே நம்ம வந்து எகெயின் பண்ண வேணாம், அதனால இந்த மாதிரி போய்க்குவோம் அப்படின்னு நான் இந்த ட்ரெஸ் வந்து போய்கிட்டாச்சு இந்த வாட்டி. அப்புறம் கேக் கட் பண்ணும்போது இந்த ஜிகினா அது வெடிக்கிறக்காக வாங்கி வச்சுருந்தேன், அதை மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வெடிச்சிட்டாங்கங்க. அப்புறம் வந்து கேமராவுக்கு வந்து சொல்லியிருந்தோம் ஆல்பம் வந்து போடுறதுக்காக. ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துருச்சு. உங்களுக்கு நான் வந்து அது ஒரு வீடியோவில் கூட அப்லோட் பண்ணுறேன். யாருக்காச்சும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இனி வந்து சாருக்கு ஒரே ஜாலி தான். எல்லோரும் வந்து கேக் கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என் தலையில் இந்த ஜிகினா எல்லாமே இருந்திருக்கு. யாருமே சொல்லவே இல்லை இந்த ஜிகினாவை தட்டுட்டு சொல்லி. நானும் ரியலைஸ் பண்ணவே இல்லை இந்த ஜிகினா வந்து நம்ம தலையில் இருக்குமே, வெடிச்சாங்களே அப்படின்னு. ரொம்ப நேரம் நான் இந்த ஜிகினாவோடயே தாங்க இருந்தேன். அதுக்கப்புறமா தான் லைட்டாக தலையில் டச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, ஆஹா இது என்ன தலையில் வந்து ஜிகினா இருக்கே அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் வந்து அதை வந்து கிளியர் பண்ணிட்டேன். இவங்க வந்து எங்கள் அம்மா வந்து இப்போ என் பையனுக்கு வந்து கேக் வந்து ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோவுக்கு தான் அப்படி எல்லோரும் போஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். இந்த அக்கா வந்து எங்கள் வீட்டு மாடியில் வந்து குடியிருக்காங்க. அவங்க வந்து என் பையனுக்கு ட்ரெஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்த காசை வாங்கி பையன் வாயில் வச்சுட்டு இருந்தார். அதான் வேகமாக நான் பறிச்சிட்டேன். அப்புறம் ஃபோட்டோவுக்கு அவங்களோடைய உட்காந்து போஸ்ட் கொடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட சின்ன மாமியார் வந்து வந்திருந்தாங்க. அவங்களும் என் பையனுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க 2 ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் அப்புறம் வாங்கி போஸ்ட் கொடுத்தாச்சு. என் பையனுக்கு அந்த ட்ரெஸ் என்ன இருக்குதுன்னு அப்போயே பார்க்குறதுக்கு ஒரே ஆர்வம் வந்துருச்சு போல இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஃபோட்டோக்கே போஸ்ட் கொடுக்க மாட்டேன்ட்டார். அதான் எல்லோரும் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க, அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடணும் போல், அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என் தம்பி வந்துட்டாங்க. என் தம்பி வந்து என் பையனுக்கு வந்து கேக் கூட்டு வந்துட்டாங்க. அவரும் சூப்பராக சாப்பிட்டுட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து கிளிக் பண்ணோங்க. இதெல்லாம் என் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு வச்சுட்டோம். பிரியாணி வாங்கியிருந்தாலும் அது வந்து எல்லாருக்குமே சர்வ் பண்ணோம். எங்கள் சித்தப்பா அவங்கலாம் வந்துட்டு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. எங்கள் சித்தி சித்தப்பா அவங்க எல்லாருமே. இவங்க வந்து என் தம்பி இவங்க காது குத்து வீடியோ நம்ம வந்து சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் விலாகும் கூட. அதுக்கப்புறம் நைட் வந்துட்டு அந்த நாள் போட்ட பட்டாசு மிச்சம்லாம் இருந்துச்சு, அதை மறுநாள் போட்டு பர்த்டே வந்து எண்ட் பண்ணியாச்சுங்க. இவ்வளோ சூப்பராக என் பையனோட பர்த்டே வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.